எனக்கு அன்பான தினம் ஒரு சத்திய வார்த்தை நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபிப்போமா. பரிசுத்தமும் ஜீவனும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த சிறப்பான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒருங்கிணைத்து உம்மோடு பேச கர்த்தர் தந்திருக்கிற வாய்ப்பிற்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை, சத்திய வார்த்தைகளை, வேதத்தின் ஆதாரங்களின்படி கர்த்தர் எங்களை பயிற்றுவிக்கிறதுக்காக நன்றி. கற்றுக் கொடுக்க உதவி செய்வீராக. இந்த நாளிலே, இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கர்த்தர் சீர்படுத்துவீராக, கற்றுத்தருவீராக. புதிய பாடங்கள் மூலமாக அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே சுக ஜீவிகளாக இருக்க, ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையை தொடர்ந்து கற்றுக்கொள்ள, எங்கள் தலை முதல் பாதம் வரையிலும் ஆசீர்வாதமாகவே இருக்க, வாழ்நாள் துவங்கி வாழ்நாள் இறுதி வரையிலும் உங்களுடைய ஆசீர்வாதத்திலே மகிழ கர்த்தர் உதவி செய்வீராக. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு மீட்பர் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தலையங்கம், போகும் இடமெல்லாம் புதிய பாடங்கள். வேதாகமத்தின் 2 வசனங்களை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 37 வசனம் 11, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். இது போகும் இடமெல்லாம் என்கிற அந்த வார்த்தைக்கு பொருந்துகிறது. புதிய பாடங்கள் என்கிற இந்த 2வது வார்த்தைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் வசனம் 4, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவளைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அன்பானவர்களே, போகும் இடமெல்லாம் புதிய பாடங்கள். நம்முடைய முதல் தியான பகுதியாகிய இன்றைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகின்ற கலாத்தியருக்கு எழுத நிருபம் 5வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 26 வரையிலும் படிக்கிறேன், கேளுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். போகும் இடமெல்லாம் புதிய பாடங்கள். முதலாவது நாம் வாசிக்க கேட்ட அந்த சங்கீதம் 37 வசனம் 11 சாந்த குணமுள்ளவர்கள் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்கிற கருத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம்.
மூட்டை பூச்சிகளின் தொல்லை தாங்காமல் ஒரு மனிதன் ஒவ்வொரு வாடகை வீடாக மூட்டை முடிச்சுகளுடன் குடிபெயர்ந்து கொண்டே இருந்தான். ஆனால் எங்கு போனாலும் சில நாட்களில் மூட்டை பூச்சி தொல்லை ஆரம்பித்துவிடும். எனவே வாடகை வீடுகள் எல்லாமே மூட்டை பூச்சிகளினால் நிறைந்திருக்கிறதே என்று அவன் சலித்துக் கொண்டான். ஆனால் அவன் செல்லுமிடமெல்லாம் தன்னுடன் எடுத்து செல்லும் மூட்டை முடிச்சுகளில் மறைந்திருக்கும் மூட்டை பூச்சிகளால் தான் பிரச்சனை வருகிறது என்பதை அறியாதிருந்தான். அன்பானவர்களே, சிலருக்கு எந்த நபர்களோடு தொடர்பு கொண்டாலும் சில நாட்களுக்குள் ஏதாவது கசப்பு ஏற்பட்டுவிடும். சிலருக்கு எந்த ஊழியர்களோடு ஐக்கியம் கொண்டாலும் சில நாட்களுக்குள் பகை வந்துவிடும். சிலர் எத்தனை சபைகள் மாறி மாறி போய் வந்தாலும் கடைசியில் அந்த சபை அவர்களுக்கு சரியற்றதாகி போய்விடும். எனவே கடைசியாக ஒருவரும் சரியில்லை, ஒரு சபையும் உண்மையாக இல்லை என்ற முடிவுக்கு வந்து விடுவார்கள். ஆனால் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தங்கள் மன இயல்புகள் சரியற்றதாக இருப்பதே காரணம் என்பதை ஒரு நாளும் அவர்கள் உணர்வதில்லை. ஒரு மனிதன் தனக்குள் மாய்மாலமான முரண்பாடான குணாதிசயங்களை கொண்டிருக்கும் போது அவன் போகுமிடமெல்லாம் மனக்கசப்புகளும் கருத்து வேறுபாடுகளுமே வரும். அவைகள் அவனுடைய தவறான குணாதிசயங்களின் விளைவாக ஏற்படுகின்றவைகள் ஆகும். நாம் தவறான சுவாபங்களை நமக்குள் வைத்துக்கொண்டு நல்ல சுவாபக்காரர்களிடம் சென்றாலும் அங்கே நல்லதை ஒரு நாளும் காண முடியாது. என் அன்பிற்கினியவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே சவுல் என்கிற கதாபாத்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். சவுல் தேவனோடு உள்ள தொடர்பு நிலையை இழந்த பிறகு சவுல் சுயநலவாதியாகவும் எரிச்சல் நிறைந்தவனாகவும் மாறினான். அதன் பின்னர் அவன் செல்லுமிடமெங்கும் எல்லாம் அவனுக்கு எதிராகவே இயங்குவது போல இருந்தது. சொந்த மகனிடமும் பிரச்சனை, சொந்த மகளிடமும் கசப்பு, தேவனுடைய ஆசாரியர்களிடமும் கோபம், ஜனங்களிடமும் அதிருப்தி. இதற்கு காரணம் என்ன? உள் சமாதானத்தை இழந்துவிட்ட அவனால் யாரோடும் சமாதானமாக இருக்க இயலவில்லை. தேவனுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்த எல்லாரும் சவுலுக்கு விரோதமாக செயல்படுவது போலவே அவனுக்கு தோன்றியது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அவன் சரியற்றவனாக மாறியதால் யாரையும் சரியாக பார்க்க அவனால் முடியவில்லை. சிந்தியுங்கள், மனிதனுக்கு இன்னொருவரால் வரும் தீங்குகளை விட தன்னால் தனக்கு நேரிடும் தீங்குகள் தான் அதிகம். நீங்கள் போகுமிடமெல்லாம் எப்படி இருக்கிறீர்கள்? அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாளும் கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் எல்லாம் நாம் அறிவிலே தேர்வதற்காகவும் நாம் மன மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவும் தான், சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்கிறதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதற்கு தான் உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட தேவ வார்த்தைகளை கேட்க ஒவ்வொரு நாளும் அழைக்கிறார். புதிய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசித்தோம் அல்லவா? 50வது அதிகாரம் வசனம் 4 இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின் வாங்கவும் இல்லை. இது ஏசாயா தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அருமையானவர்களே? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரையிலும் படிக்க கேளுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம்.
நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட புதிய பாடங்கள் நம்மை தேடி வருகிறது என்றால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி, கல்விமான் கற்றுக்கொள்வது போல கற்றுக்கொள்கிறதைப் போல கல்விமானின் இருதயத்தை தந்திருக்கக்கூடிய ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அன்பானவர்களே, வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இருங்கள். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் பிறர் கற்றுக்கொள்ள ஏதாவது செய்யுங்கள். ஒரு அன்பு ஊழியக்காரர் எழுதியிருக்கக்கூடிய வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சென்ற பாதைகளில் ஏதாவது ஒன்று என்னை சறுக்கி விழ வைத்துக் கொண்டிருந்தது. தேவனே, ஏன் இப்படி என்று கேட்டேன். நான் பாதையை கவனித்து நடக்க பழக வேண்டும் என்ற பாடத்தை தேவன் கற்றுத்தந்தார். நான் பாதைகளை கவனித்து ஜாக்கிரதையாய் நடக்க கற்றுக்கொண்டேன். ஆனாலும் அவ்வப்பொழுது ஏதாவது ஒன்று என்னை தடுமாறி விழ வைத்ததை கண்டு வருத்தமடைந்தேன். கவனமாய் நடந்தும் விழ நேரிடுகிறதே என்றேன். கவனித்து நடந்தால் மட்டும் போதாது, இன்னும் போதுமான அளவு கவனித்து நடக்க கற்றுக்கொள் என்றார் தேவன். நான் மிக மிக ஜாக்கிரதையோடு கவனித்து நடக்க கற்றுக்கொண்டேன். ஆயினும் ஏதாவது ஒன்றினால் விழ நேரிடுவது முற்றிலும் நின்றுவிடவில்லை. எப்படி ஜாக்கிரதையாய் நடந்தாலும் ஏதாவது ஒன்று என்னை விழ வைக்கிறதே என்றேன். உன்னுடைய அதிக ஜாக்கிரதையை மட்டும் நம்பி சார்ந்து விடாதே. எவ்வளவுதான் ஜாக்கிரதையாய் நடந்தாலும் உன்னுடைய நம்பிக்கையை என் மேல் வைக்க கற்றுக்கொள் என்றார் தேவன். எனவே நான் ஜாக்கிரதையுடன் இருந்தால் மட்டும் போதாது, தேவ கிருபை கிடைக்காவிட்டால் வீழ்ச்சிகள் நேரிடலாம் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டேன். எனவே அதிக ஜாக்கிரதையோடு நடக்க கவனம் செலுத்தினேன். ஆயினும் இன்னும் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. ஏதாவது ஒன்று நினையாத நேரத்தில் என்னை விழ வைத்தது. அதிகமாக தேவ கிருபையை சார்ந்து வாழ கற்றுக்கொண்ட எனக்கு இன்னும் ஏன் வீழ்ச்சி மேல் வீழ்ச்சி என்றேன். அதிக ஜாக்கிரதையும் அதிக சார்பும் இருந்தாலும் இந்த பூமியில் பயணங்கள் பிரச்சனைகள் அற்றதாக முற்றிலும் மாறிவிடுவதில்லை. ஏதாவது ஒன்று உன்னை தள்ளி விடுவது புதுமை அல்ல. ஆனால் விழ நேரிட்டாலும் உன்னை தூக்கிவிட உனக்காக நான் வருவேன் என்ற நம்பிக்கையை பிடித்துக்கொள் என்றார் தேவன். எனவே தேவன் நான் வீழ்வதை ஏன் தடுக்கவில்லை என்ற கேள்வி என்பதை நிறுத்திவிட்டு விழும்போது தூக்கிவிடும் தேவனை நோக்கி கூப்பிட கற்றுக்கொண்டேன். ஆனாலும் சில நேரம் கூப்பிட்டவுடன் உதவி கிடைக்கவில்லை. ஏன் அப்படி என்றேன். கூப்பிட்டவுடன் உதவி கிடைக்காவிட்டாலும் நீ சோர்ந்து போகாமல் பொறுமையாய் எனக்காக காத்திருந்து விசுவாசத்தில் நிலைத்து நிற்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் தேவன். அன்பானவர்களே, வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இருங்கள். ஆயினும் உன் வாழ்க்கையில் பிறர் கற்றுக்கொள்ள ஏதாவது செய்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் உங்களை இந்த வசனங்களின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புள்ள பரம தந்தையே, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு கல்விமானின் நாவை தந்திருக்கிறீர். காலைதோறும் எங்களை எழுப்புகிறீர். கற்றுக்கொள்கிறதை போல நாங்கள் கேட்கும்படி எங்கள் செவியை கவனிக்க செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். சாந்த குணமுள்ளவர்கள் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் எங்களுக்கு சொல்வது மட்டுமல்லாமல் அவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள் என்று சொல்லி ஆழமாக அறிந்து கொண்டோம். கற்றுத்தந்த புதிய பாடங்கள் போகுமிடமெல்லாம் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் தான் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழகாக கற்றுத்தந்தீர். எங்களுக்குள்ளே அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த குணாதிசயங்களை நாங்கள் முதலாவதாக மற்றவர்களை இருந்து எங்களுக்கு வரும் தீங்குகளை விட எங்களால் வரும் தீங்குகள் அதிகம் என்று சொல்லி கற்றுத்தந்தீர். எங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்வீராக. அந்த புதிய மறுரூபத்தின் ஆவியை எங்களுக்கு தாரும். சமர்ப்பிக்கிறோம். புதிதாக்கப்பட்ட ஆத்மா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டும். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Bye.